Hello students. The students are preparing a project. இந்த சென்டென்ஸை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்றதுன்னு ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டாங்க. அது எப்படின்னு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட SVO பேட்டர்னை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க the students, subject, are preparing, verb and a project, object. நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே அதோட டென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல ஆர் ப்ரிப்பேரிங் அப்படிங்கிற வேர்ப் இருக்கு. ஸோ இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த டேபிளை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. நமக்கு கொடுத்திருக்கிற சென்டென்ஸ்ல ஆக்சிலரி வேர்ப் எதுவுமே இல்லைன்னா இஸ், ஆர், வாஸ், வேர் இதுல இருந்து ஒரு ஆக்சிலரி வேர்பை நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இஸ், ஆர், வாஸ், வேர் இதுல ஏதாச்சும் ஒரு ஆக்சிலரி வெர்ப் நம்ம சென்டென்ஸ்ல இருந்தா இஸ் பீயிங், ஆர் பீயிங், வாஸ் பீயிங், வேர் பீயிங் இதுல இருந்து ஒரு ஆக்சிலரி வெர்பை நம்ம சூஸ் பண்ணணும். அது எப்படின்னு சொல்றேன், கவனமா பாருங்க. இந்த சென்டென்ஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு இல்லையா? அதோட ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரியும் இருக்கு. ஸோ நமக்கு இஸ் பீயிங் அல்லது ஆர் பீயிங் இந்த ரெண்டுல இருந்து தான் ஒன்னு சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்றதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா இஸ் பீயிங்க சூஸ் பண்ணணும், ப்ளூரலா இருந்தா ஆர் பீயிங்க சூஸ் பண்ணணும். நம்ம சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் ஒரு சிங்குலர் நவுன். சோ இஸ் பீயிங்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வர்க் சிம்பிள், சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்க்கலாம். த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே பை த ஸ்டூடெண்ட்ஸா சேஞ்ச் ஆகிடும். இந்த வேர்பை அப்படியே தேர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணி அதுக்கு பின்னாடி நாம சூஸ் பண்ணி வச்சிருக்க இஸ் பீயிங் கூட சேர்த்து இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ a project அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஃபைனல் ஸ்டெப், சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் ஷஃபிள் பண்ணா போதும். நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். A project is being prepared by the students. ஈஸியா இருக்கா? இப்போ இந்த சென்டென்சஸை நீங்க சேஞ்ச் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. அதோட இந்த லெசனுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.